ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? எந்த புரோட்டோகால் படி கார்ல தொங்கிக்கிட்டு போகணும்னு இருந்துச்சு? எந்த புரோட்டோகால் படி டிஎம்கே புரோட்டோகால்ல இருக்கு? சிஎம்மோட கார்ல தாலாட்டு பாடும் அப்படின்னு இல்ல இது பண்ணிட்டு போகணும். சிஎம் அப்படி இல்லைங்க, அந்த இந்த பாட்டு வளையோசை அதுதான். அந்த மாதிரி தொங்கிட்டு போன அந்த மாதிரி எந்த ஊர்ல தொங்கிட்டு போகணும்னு புரோட்டோகால் இருந்துச்சு. சரி, அமைச்சருக்கு கொடை பிடிக்கணும்னு எந்த புரோட்டோகால்ல இருந்துச்சு? 6 நிமிஷம் 50 செகண்டா கொடை பிடிச்சிருக்காங்க. அது எனக்கு தெரியாது, எத்தனை நிமிஷம் பிடிச்சாங்களா எனக்கு தெரியாது. கொடை பிடிச்சிங்கல்ல, கொடை பிடிச்சது எந்த புரோட்டோகால்ல படி வந்துச்சு? நீங்க மேயர், அவரு அமைச்சர். ஒரு மேயர் எதுக்காக அமைச்சருக்கு போய் கொடை பிடிக்கணும்? மேயரோட அமைச்சர் பெரியவங்கல்ல, அதுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே. மேயரை விட அமைச்சர் பெரியவங்க அந்த கான்செப்ட்ல ஒன்றும் கிடையாது. கொடை பிடிக்கலாம். ஆபாச பேச்சு தொடர்பாக மற்றொரு யூடியூபரான முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இடையிலான இதுக்கு யாராவது கருத்து சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம், ஐயோ நடுநிலை பத்திரிகையாளர் முக்தார் நசுக்கப்பட்டார், அவருக்கு சிறை பிடிக்கப்பட்டார் தயவு செய்து வராதிங்க. அதெல்லாம் அவமானத்திற்குரிய விஷயமா போயிடும். அவங்க பேசின பேச்சுக்காக தான் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட கிரெடிபிலிட்டியே போயிடும். அதுதான் சொல்றேன், அது இந்த மாதிரி நடக்கும். அதுவும் முக்தார் எக்ஸ்ட்ரீம். நீங்க இப்ப பேட்டி கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? நீ அப்புறம் திருப்பி என்கிட்ட தானே வருவீங்க. நான் எதுவுமே சொல்லலையே. சொல்லலாம், கேட்க வேண்டியது என் கடமை. ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு தானே சொன்னேன். இப்ப நீயே வர குறுக்குல ஆடு காணாம போச்சா இல்ல காணாம போன மாதிரி கனவு கண்டியா? காணாம போயிருச்சு. இல்ல, அந்த பழிய திருப்பி என் மேல தூக்கி போடுவீங்க. கேட்டா எனக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அவர் அது சொல்லவே இல்லையேங்க, எதுவுமே சொல்லலையேங்க. நான் சொல்லிக்கிறேங்க அதுக்கு முன்னாடியே நீங்க அங்கதான் வருவீங்கன்னு. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் சொல்லாம வாயை திறக்காம இருந்தா நீங்க வருவீங்க. சிக்கினியா? நீயே திக்கிக்கிட்டியா? இங்க வா. இப்ப இந்த 18 ஆர்டிஸ்ட்க்கு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும். இல்லன்னா ஒவ்வொன்னா நான் எடுப்பேன். அதுல இன்னொன்னு பார்த்தேன், அதோட நகல் டேட்டா எல்லாமே தனியா இருக்குது அப்படின்ற மாதிரி. எது இருக்குதா? அப்ப திருடினது வேஸ்டா? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போலாங்களா? போலாம். சொல்றேன். நீங்க அதாவது ஜென்ரலா எல்லாரும் சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்றோம், வருமானம் வருது. ஆனா யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் வருமானம் போதுமானு கேட்டா இல்ல, பத்தாது. இல்லை, இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எப்போ கேஸ் ரேட் ஏறும், எப்போ பெட்ரோல் ரேட் ஏறும், எப்போ டீசல் ரேட் ஏறும். டீசல் ரேட் ஏறணும்னு இங்கே டீ ரேட் ஏறிடும், சாப்பாடு ரேட் ஏறிடும், எல்லாமே ரேட் ஏறிடும். அப்போது ஒரு அடிஷ்னல் இன்கம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பாருங்கள். இப்போ இருக்க நம்ம தலைமுறை அரசியலை உள்நோக்க ஆரம்பிச்சிருக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் அப்படின்றது போதுமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருடைய பதிலுமே இல்லை அப்படின்ற ஒன்று தான். அதுக்காக இன்னொரு வேலைக்கும் எங்களால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் சொல்லங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்களுடைய ஏர்னிங்ஸை எப்படி அதிகமாக்க முடியும், இருக்கிற இடத்துல இருந்தே நிறைய எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்க்கெட் வோல்ஃப். இந்த மார்க்கெட் வோல்ஃப் அப்படின்ற ஆப் பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கர் ஆப். இந்த ஆப் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மார்க்கெட் வோல்ஃப் ஆப்பை நீங்கள் ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு 4 டிஜிட் பின்னை போட்டு நீங்கள் இது உள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். இது உள்ள ஃபாலோ ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. இந்த ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கெட் ட்ரெண்ட்லாம் இப்போ ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராஃபிட்ஸும் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11,000 சம்பாதிச்சிருக்காங்க, மாதத்துக்கு 70,000 சம்பாதிச்சிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கும் மேலே சம்பாதிக்கிறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்பில்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த இன்பில்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஃபீச்சர் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை லாஸில் போகுது அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே லாஸ் ஆகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிரும். உங்களுக்கு அதிகமாக லாஸ் ஆகாமல் அது சேவ் பண்ணியும் உங்களுடைய அமௌண்ட்டை வச்சிரும் அப்படின்றது. பார்த்துட்டிங்களா? இதுதான் இது ஒரு இதுக்காக ஒரு அடிஷ்னல் வேல்யூக்காக சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு இங்கே ஐடியா இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம்.
இருந்தா பண்ணணும் வச்சுதான், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா, உங்களுக்கு அந்த ட்ரேட்லாம் ஐடியா இருந்தா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, இல்லை கத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ. நம்ம அதாவது இது எப்படி வந்து சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஸ்கூல் ஓப்பனிங், ஸ்கூல் ஓப்பனிங் 4ஆம் தேதி திடீர்னு ஸ்கூல் ஓப்பனிங், ஸ்கூல் வந்து ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு வந்து மேயர் அவர்கள் எல்லாமே அழைப்பு விட்டுது, எம்எல்ஏ அவர்கள்ங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த கரஸ்பாண்டன்ட்னா ரிப்பன் கட் பண்ணுறதுலையும் யார் வந்து குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறதுலையும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இதுக்கு தான் ஒரு உரக்குள்ள 2 கத்தி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட்ஸ்னா ஒரு கவர்மெண்ட் சாரியே இருக்கணுன்றது. இப்போ பாருங்க, திமுகவும் தாவேக்காவும் முட்டிக்கிச்சு. குஷி படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுல என்ன பிரச்சனையா இருக்கும்? பிரச்சனை விளக்கணியாம யாரு காப்பாத்துறது, அது வேற. அது வந்து ஒரு சீன். அந்த படத்தோட ஈகோ, அந்த 3 எழுத்து வார்த்தை தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அதுல எப்படி வந்து விஜயகுமார் சொல்லுவார்ல விஜய் கிட்ட, அது ஏதோ ஈகோ பிடிச்ச கழுதையாமே, அது ஏதோ எக்கோ பிடிச்ச கழுதையாமே அப்படின்னு. நம்ம ஊர்ல எல்லாம் பேய் பிடிக்கும்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி ஈகோன்ற இந்த 3 எழுத்து தான் இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. அது ஒரு ஸ்கூல் ஓப்பனிங் தான். ஸ்கூல் ஓப்பனா புது கட்டிடம், உருது பள்ளிக்கூடம் சென்னை மாநகராட்சி சார்பாக கட்டியிருக்காங்க, கவர்மெண்ட்டோடது. அது ஓப்பனிங்காக வந்து மேயர், அப்புறம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ பல்லவி அவங்க வந்து வராங்க தாவேகா சார்பாக. இதெல்லாம் வந்து நடக்குது. இந்த ரிப்பன் கட்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரச்சனை. கூப்பிட்டு நிற்க வச்சு பண்ணுறவன் 2 பேரையும் சமமாக நிற்க வச்சு அது பண்ணணும். இந்த ரிப்பன் கட் பண்ணுங்க. சரி, 2 பேரும் ஆகாது, சேராது, வாய்க்கா தகராறுன்றதுனால பின்னாடி எம்எல்ஏ நிற்கிறாங்க, முன்னாடி வந்து மேயர் வந்து இருக்காங்க. எம்எல்ஏ பின்னாடி தான் நிற்கும். எம்எல்ஏ பின்னாடி தான் நிற்கணும், நிற்கவே கூடாது நியாயப்படி. அவங்கள்ட்ட இதை கொடுக்குறாங்க, தட்டை கொடுத்து 2 பேரும் கத்திரிக்கொள்ள, ஒன்று கொடுக்குற நீ ஒரு தட்டை கொடு, இல்லை கொடுக்காத, இல்லை நீங்களே ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள அனுப்பிடுங்க. 2 கத்திரிக்கோலை கொடுக்கறது. 2 கத்திரிக்கோல்ல மேயர் முன்னாடி நிற்கிறாங்க, எம்எல்ஏ பின்னாடி நிற்கிறாங்க. சரி, மேயர் வந்து கட் பண்றாங்க போல நினைச்சுக்கிட்டு இவங்களும் பின்னாடி சைட்ல இருந்து ரிப்பன்ல வைக்கிறாங்க. கட் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. சரி, நீ இப்போ ரிப்பனை கட் பண்ணிட்டியா, இப்போ நான் காட்டுறேன் பாருன்னு அவங்க போய் மெழுகுவத்தி ஏற்றி எம்எல்ஏ கைக்கு வாங்கலான்னு போக, உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட வந்த இன்னொருத்த யாருன்னு எக்ஸாக்டா தெரியல, அவங்கள்ட்ட கொடுக்க, அதனால கடுப்பாகி எம்எல்ஏ பல்லவி இப்படியே போயிட்டாங்க. மறுபடியும் அடுத்த இன்னொரு இதே மாதிரி அவங்க கேட்குறாங்க, இவங்க அப்போ வந்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஆமா, இதுதான் வந்து பஞ்சாயத்து. புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அடிப்படையில தானே அந்த பரோட்டா சால்னாவை தான் என்ன சொல்றாங்க. ஆமா, இந்த பரோட்டா சால்னா கரெக்ட். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பரோட்டா சால்னா படி நாங்க வந்து மேயர் ஐஏஎஸ் அப்படிதான் போகணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இவங்கள்ட்டலாம் வந்து கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்டா கூட இருக்கலாம். நமக்கு அது எக்ஸாக்ட் புரோட்டோகால் நமக்கும் தெரியாது, ஆனா இதுதான் புரோட்டோகால் அவங்க சொல்றாங்க, ஏத்துப்போம். இல்லையே, ஒரிஜினல் புரோட்டோகால் என்னன்னா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அடுத்தது மேயர், அடுத்தது தான் இவங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க வாதப்படியே வச்சுக்கங்கன்ற, விட்டுருங்கன்ற, மேயராகவே இருந்துட்டு போட்டோம். எந்த புரோட்டோகால் படி கார்ல தொங்கிக்கிட்டு போகணும்னு இருந்துச்சு? எந்த புரோட்டோகால் படி? டிஎம்கே புரோட்டோகால்ல இருக்கு. சிஎம்மோட கார்ல தாலாட்டு பாடும் அப்படின்னு இல்ல இது பண்ணிட்டு போகணும். சிஎம் அப்படி இல்லைங்க, இந்த பாட்டு வளையோசை அந்த மாதிரி தொங்கிட்டு போன, அந்த மாதிரி எந்த ஊர்ல தொங்கிட்டு போகணும்னு புரோட்டோகால் இருந்துச்சு. சரி, அமைச்சருக்கு கொடை பிடிக்கணும்னு எந்த புரோட்டோகால்ல இருந்துச்சு? 6 நிமிஷம் 50 செகண்டா கொடை பிடிச்சிருக்காங்க. அது எனக்கு தெரியாது, எத்தனை நிமிஷம் பிடிச்சாங்களா எனக்கு தெரியாது. கொடை பிடிச்சிங்கல்ல, கொடை பிடிச்சது எந்த புரோட்டோகால்ல படி வந்துச்சு? நீங்க மேயர், அவரு அமைச்சர். ஒரு மேயர் எதுக்காக அமைச்சருக்கு போய் கொடை பிடிக்கணும்? மேயரோட அமைச்சர் பெரியவங்க, அதுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே. மேயரை விட அமைச்சர் பெரியவங்க அந்த கான்செப்ட்ல ஒன்றும் கிடையாது. கூட பிடிக்கலாம். சரி, நேருன்னு ஒருத்தர் இருக்காரு திருச்சியில. ஆமா, அவர் வந்து ஏமா இந்தாமா இதை பேசுமா அப்படின்னு, இது எந்த புரோட்டோகால் படி வந்துச்சு வரும் இப்படின்னு நீங்க புரோட்டோகால் படி போனீங்கன்னா இந்த மாதிரி நாங்க 100 கேள்விகள் கேட்போம். புரோட்டோகால் படி முதல்ல வந்து கிரிக்கெட் விளையாடலாமா, வைடு போடலாமா, வைடு போட்டாலும் ரீபால் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி போட மாட்டேன்னு சொன்னா அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து நம்ம வந்து வைக்கலாம். இது ஏன் வந்து மேயர் பிரியா அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? ஏங்க பிரச்சனை அவங்க தாங்க பண்ணது, பல்லவி அவங்க தான் வந்து பண்ணது. நீங்க பிரச்சனை பண்ணணும்னே வரீங்க,
ஏங்க இப்போ என்னங்க ஒரு மெழுகுவத்தி ஏற்றி அவங்க பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க, நீங்கள் என்ன வாய்க்கா தகராறா? ஒரு முதலமைச்சரே அவ்வளோ கடுமையாக திமுக வந்து விமர்சிச்சுட்டு அந்த பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து போறாரு. உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈகோ? சரி, புரோட்டோகால் படி இவ்வளோ நியாய தர்மம் பேசுறீங்கல்ல, புரோட்டோகால் படி போய் முதலமைச்சரை பார்த்தீங்களா முதல்ல? அது இவ்வளோ புரோட்டா சால்னா பேசுற உங்களுக்கு புரோட்டா சால்னா படி போய் நம்ம வந்து முதலமைச்சர் ஒருத்தர் பதவி ஏற்றிருக்கிறாரு, பதவி ஏற்று இந்த 10ஆம் தேதியோட 1 மாசம் ஆக போது நம்ம போய் அவரை பார்க்கணுமேன்ற அந்த இது இல்லை. அதெல்லாம் புரோட்டோகால்ல வராதான். மெழுகுவத்தி ஏத்துறதுலயும் ரிப்பன் கட் பண்றதுலயும் தான் புரோட்டா சால்னா வருது. பார்த்தோமே முதலமைச்சரை, முன்னாள் முதலமைச்சரை நேற்றுக்கு தான் பார்த்தோம். எம்எல்ஏ கூட இல்லை, அவரை பார்த்து இப்ப என்ன ஆக போகுது? அதான் முன்னாள் முதலமைச்சரை போய் பார்த்தா சொல்றேன். நேற்றுக்கு போய் முதலமைச்சரை பார்க்கறதுனால இங்க என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லைல்ல. ஏன் விசுவாசம் தானே? ஏன் விசுவாசம் ராஜனுக்கு தானே? ஆமா, அவங்க விசுவாசம் அவங்க ராஜனுக்கு தானே. அது கரெக்டா தானே? அவங்க விசுவாசம் குணாவுக்கு. அப்ப அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. ஏங்க, நீங்க வந்து ஒரு மேயரா நீங்க இருக்கீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எம்எல்ஏ, அப்ப அவங்களுக்கு உரிய மரியாதை நீங்க கொடுக்கணும்ல. ஏங்க, நீ உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். நீங்க ஒரு கட்டட திறப்பு, ஒரு ஸ்கூல் ஓப்பனிங்க்கு போறீங்கன்னா அங்க வந்து நீங்க வந்து ஒரு மக்களின் பிரதிநிதிகளா தான் நடந்துக்கணுமே தவிர உங்க இஷ்டம் இதுக்கு நடந்துக்க கூடாது. ரிப்பன் கட் பண்றதுனா ஒன்னு யாராவது விட்டு கொடுத்து நீங்க கட் பண்ணீங்கன்னு சொல்லணும். இல்லையா இந்த மாதிரி மெழுகுவத்தி ஏத்துறத வந்து நீங்க தான் இது பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ண வந்தா இல்ல நீங்க கட் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். யாரா பெரிய ஆளுங்க இருந்தா நீங்க கட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்ல, முதல்ல கத்திரிக்கோல் எடுத்து நான் வச்சுக்கிறேன், நான் தான் வெட்டுவேன். அதில் கத்திரிக்கோல் எடுத்து வச்சுக்கிறது, மெழுகுவத்தி தூக்கி அவங்கள்ட்ட கொடுக்கறது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கேட்டால் புரோட்டோகால் படி தான் நாங்கள் வந்து என்ன புரோட்டோகால் படி நீங்கள் செயல்படி ஒன்றுமே புரோட்டோகால் படி செயல்படலை. இப்போ நம்ம கேட்ட எல்லாமே எதுவுமே புரோட்டோகாலில் வராது. கூட பிடிச்சதும் புரோட்டோகாலில் வராது, காரில் தூங்கிட்டு போனதும் புரோட்டோகாலில் வராது, ஒரு அமைச்சர் வந்து இந்தாமா அப்படின்னு சொன்னது புரோட்டோகாலில் வராது. நான் என்ன கேட்குறேன், இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா 8:45 சொல்லியிருந்தோம். நீங்க 9 மணிக்கு வரீங்க, நாங்கள் என்ன உடனே வெட்டிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோமா? இல்லை நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. புரோட்டோகால் படி அதுதான் இதுன்னா அதுவும் போக வேண்டியதானே. யாரும் வேணாம்னா ஆனா நாங்க எவ்வளவு மரியாதையா நாங்க வந்து வெயிட் பண்ணி பரவாயில்ல வந்ததுக்கு அப்புறம் நாங்க போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா கரெக்ட் தான். கொசு கொடுத்தவங்களை வந்து நீங்க திட்டக்கூடாது. கரெக்ட் தாங்க. 8:45 நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. ஆனா முதலமைச்சரும் எத்தனை 8:45 ஆச்சு, இன்னும் ஒரு நாள் வந்து பார்க்கலையே. கேட்டா நாங்க வந்து விடுமுறையில இருக்கோம், உடம்பு சரியில்லை, காலில் பிரச்சனை, கையில பிரச்சனை, ஏதோ ஒரு காரணங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல. இன்னும் முதலமைச்சரை போய் பார்க்கல. அப்ப நீங்க அவ்வளோ ஒரு மேயரா இருக்கிற உங்களுக்கே அவ்வளவு இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு அந்த ஈகோ இருக்க தானே செய்யும். அப்ப அந்த ஈகோ மூலியமாக வர்றதுதான், அதை தூண்டி விடுறது மேயரா இருக்காங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு தெம்பா தைரியமா நாங்க பதில் பேசுறோம். சரி, அதான் வழி விடுங்கன்னு சொன்னீங்களே. தாவேக்கா எம்எல்ஏ மாதிரி வந்து நாங்க வந்து அப்படியே பொறுமையா பம்பிக்கிட்டு பேசணுமா? அவங்க ஒன்றும் பொறுமையா பம்பிக்கிட்டுலாம் பேசலையே. அவங்க அந்த நியூஸ்ல, நான் நியூஸ் 7ல இருக்கிற கரெக்டா தான் கேட்டேன். நீங்க பண்ண இதை பார்த்தோம், நீங்க அதுக்கு பேர் சுயமரியாதைங்க. அவங்க வந்து இவங்க பண்ணதுக்கு பேர் தௌலத்தா? ஆமா, நான் மேயரு, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இதுதாங்க திமுகவோட பிரச்சனையே. அடிப்படையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் நம்ம சொல்றோம். திமுக நாங்க தான், எங்களை மீறி தான், நாங்கள் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. உங்களோட அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா, இல்லை நான்லாம் அப்படிதான் இருப்பேன், உடனே அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறீங்களா? நான் புரோட்டோகால் படி தான் பண்ணணும். அப்போ புரோட்டோகால் படியே இதெல்லாம் இன்னும் பண்ணலன்ற கேள்வி இருக்குல்ல. ஏன் முதலமைச்சர் போய் பார்க்கலன்ற கேள்வி இருக்குல்ல. இது உங்க கவர்மெண்டா இருந்தா, உங்க ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருந்தால் போய் பார்த்துருப்பீங்கல்ல, போய் நின்றுப்பீங்களா, முதல் ஆளாக போய் நின்றுப்பீங்கல்ல, இந்நேரத்துக்கு காரில் தொங்கிட்டு போயிருந்துருப்பீங்கல்ல குளத்தூருக்கும் பெரம்பூருக்கும். அப்புறம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ இருக்கிற ஒரு எம்எல்ஏவையும் ஒரு முதலமைச்சரையும் சகிச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? நீங்க கேட்டோன்னு காலம் காத்திருந்து பதில் சொல்லுங்க. யாருக்குமே சொல்லாதுங்க, காலம்லாம் பதில் சொல்ல மாட்டேங்குது. இழுத்து போட்டு அடிக்குது காலம், சும்மாலாம் அடிக்க மாட்டேங்குது, காது மேலே வச்சு அனுப்புது. அதனால காலம்லாம் பதில் சொல்லிக்கிட்டே எல்லாம் இருக்காது, அது போக காட்டிட்டு போயிட்டே இருக்கும் காலம். அதுதான் மேயர் பிரியா அவர்களுக்கும். அவங்க வந்து அவங்க என்ன நினைப்புல இருக்காங்கன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட்ல என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா என்னன்றது தெரியல. அதனால இது அவங்க வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வர பார்ப்போம், நடக்கும். இல்லை இதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு நல்ல பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துரும். இதெல்லாம் கொண்டு போய் பண்ணா நமக்கு இதுல மரியாதையா இருக்கும். பெரிய இடத்துல ரொம்ப மரியாதை பண்ணுவாங்க. நம்மளாம் சூப்பரா பண்ண, அன்னைக்கு நல்லா பண்ண, அவங்கள விளக்கத்தை விடாம பண்ண, இது பண்ணி விடாம பண்ண, மொக்க பண்ணி விட்டுட்டு 29 எம்பிக்கு கூட நிக்கலாம். இல்ல எல்லாம் மொக்க பண்ணி விட்டுட்டு எல்லாரும் நின்று கிளாப் பண்ணுங்க, எந்திரிச்சு நின்று பிரியா அவர்களுக்கு கிளாப் பண்ணுங்க, ஜோரா கை தட்டுங்க பாப்போம் ஒரு தடவை அப்படின்னு பண்ணுவாங்களா? எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த குரங்கு வந்து ஆடுறாராமா அதெல்லாம் சொல்லல. இல்ல நீங்க நான் சொல்றது இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு கிளாப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அவங்க பண்றது வந்து இருக்குன்னு. இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண பாத்தியா, எப்படி அவங்க மூஞ்சே சரியில்லைல்ல, எப்படி மொக்க பண்ணனா நம்ம கிட்ட எல்லாம் முடியுமா அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்குது.
அதை அவங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சுங்க. அவங்கள மாத்திட்டேன்னா சரியா இருக்கும், அவங்க மாத்திக்க மாட்டாங்க, அவங்கள மாத்திட்டா சரியாயிரும். உங்களுக்கு குருநாதரையே நாங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க அங்க, பாவம் அவரே குளத்தூர்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டு அந்த பக்கம் போக முடியாம வீட்டு பக்கமே இருக்காரு, துறைமுகம் பக்கமே இருக்காரு. குளத்தூர் லெக் ஸ்பின்னர் போனா என்ன, நான் தான் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கேன்ல, அதை பார்த்துக்கிட்டேன்னா ஒரே வைடா போடுறாங்க. ரெண்டாவது வந்தது, இது நான் வந்து கேள்வியா கேட்கல, அந்த நியூஸ் வந்துச்சு, நிஜமா சொல்றேன், நியூஸ் வந்தது, வந்தோடனே எனக்கு குபீர் மூமெண்ட் வந்துருச்சு. எது குபீர் மூமெண்ட்னு சொல்லுங்க. குபீர் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு குபீர் மூமெண்டா இல்ல, ரெண்டாவது ஒரு குபீர் மூமெண்ட், ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க பாருங்களா, அதுதான் செம ஹைலைட் ஆயிடுச்சு. ப்ளே பண்றேன். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபர் திருச்சி சூரிய சிவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக மற்றொரு யூடியூபரான முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார். ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து காலையில் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். வந்தப்போ நான் தான் வந்து மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணப்ப இந்த நியூஸ் வந்துச்சு. திருச்சி சூர்யா கைதுன்னோன்னா நம்ம ஆல்ரெடி அவர் இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம், எனக்கு நல்லா அவரை தெரியும். நான் அப்பப்போ ஃபோனில் அப்போயாவது முன்னாடி பேசியிருந்தார், இப்போ இல்லை. முன்னாடி இந்த எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி இருக்கு இப்போ இல்லைங்க, முன்னாடி பேசுவார், எல்லாம் பேசி இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி 2-3 இன்டர்வியூலாம் அவர் வந்து எடுத்திருக்கோம், பேசுவார். அப்படி இந்த நியூஸ் வந்தோன்னா ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னாச்சு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதுக்காகனா அப்புறம் இந்த வீடியோ போட்டு ஓகே எதுக்காக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மற்றொரு யூடியூபரான முக்தார் வலைவீசி தேடிட்டு இருக்குது அப்படின்னாங்களா, மாட்டினான்ற மாதிரி. எனக்கு அது கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இங்கே வாவேன் இல்லை, பண்ண வேண்டிய ஆள் தான் அவங்களாம், வந்து பண்ண வேண்டியதால் தான். திமுக ஆட்கள்ன்றதுக்காக நான் சொல்லலை, அதுக்காக சொல்கிறேன், பேச்சுகள் சரியில்லை, அவ்வளோதான். அதுதான் கதை, வேற என்ன. வாயால கெட்ட ஒரு குடும்பம் இருக்குதுன்னா இல்லைங்க, அதாவது பேச்சுன்னா சும்மாலாம் கிடையாது. காரை வச்சுக்கிட்டு ஒரு கோட் சூட்டை ஒன்று போட்டுக்கிட்டு பேர்லாம் பாருங்களேன், மை இந்தியா, மை பாகிஸ்தான், மை அபுதாபி அப்படின்னு தான் பேர்லாம் வைக்க வேண்டியது. ஆனா பேசுற விஷயத்துக்கும் ஏதாவது பார்த்தா ஒன்னு இந்தியாவை பத்தி இருக்க மாட்டேங்குது, ஆன்டி இந்தியாவா தான் இருக்குது. முழுக்க இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பற்றிய பேச்சு தான். இதுக்கு முன்னாடி அவர் தாவேகா தலைவர் இருந்தப்போ அந்த மாதிரி பேச்சு. அதுலயும் வந்து பிக்கிரன் நரகாசெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. பிக்கிரன் நரகாசம் அவருக்கு சும்மாவே தெரியும், வீரன் என்னெல்லாம் வீரன் வந்து தனக்கு தோன்றுவதை பேச ஆரம்பிப்பார் அப்படின்ற மாதிரி, வீரன் உள்ள போனதுக்கு அப்புறம் தனக்கு தோன்றியதெல்லாம் பேசுவாருன்றதுதான் அவருடைய தாரக மந்திரம். அவரு சொல்றாரு அந்த நடிகையோட தொடர்புல இல்ல, அந்த நடிகையோட தொடர்பு இருக்கு, அதனாலதான் அடையாறுல இது வாங்கிரு, அந்த நடிகை மட்டும் இல்ல அந்த நடிகையோடையும் தொடர்பு இருக்கு, அதெல்லாம் கூட கிடையாது. அதுல தம்ப்நெயில் வேற. எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம் இருந்தா, எவ்வளவு கேவலமான அருவருப்பான ஒரு மைண்ட் செட் இருந்தா அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வைக்க முடியும்னு, ஒரு சும்மா வெறும் இன்னரோட ஒரு தலைவரோட, ஒரு கட்சி தலைவரோட போட்டோ வந்து வைக்கிறீங்க. எவ்வளவு கேவலம். அப்பதானே உனக்கு கிளிக் பண்ண தோணும். இருக்கிற மாதிரி அந்த விக்கை எடுத்துட்ட மாதிரியும் வெறும் இன்னரோட அவரோட போட்டோவை போட்டு அந்த தம்ப்நெயில்ல வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது, அந்த மேலிடத்தை அதன் மூலியமா வந்து சந்தோஷப்படுத்த பாக்குறது, மக்கள் மத்தியில அதை பத்தி ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனா மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆனது நீங்க தான். இந்த மாதிரி பேசி எக்ஸ்போஸ் ஆனதே நீங்க தான். இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு நீங்க என்னமோ பேசுறீங்க, ரைட்டு போனா விட்டுறலாம், எதுக்கு அந்த வீட்டு குழந்தைங்களை பத்தி பேசி அது ஒரு மாதிரி தப்பா போய் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில வந்து நிக்குது. சரி, இப்ப சூர்யா அவர்களை கைது பண்ணிட்டாங்க, நீட்டா போனாங்க, ஆமாங்கன்னு கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்க தான் வீரராச்சே, போக வேண்டியதானே, நேரா போயிட்டு இதுக்கு வாங்க என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போக வேண்டியதான். அவ்வளவு தைரியமான ஆளு இவருக்கு ஒருத்தர் இல்லைங்க, இவருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாரு. முக்தாரை கைது செய்ய பார்த்தார்கள், இரவாக அவரை கடத்த பார்த்தார்கள், எடுக்க பார்த்தார்கள், நசுக்க பார்த்தார்கள்னு இவங்க தானே அரசியல் ஒப்பாரி கோபால் அவருதான். அவர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? இந்த விஷயத்துக்கு யாராவது சொல்ல முடியுமா? இல்லங்க இது சரியான பேச்சு தாங்க, இந்த பேச்சுக்கு நம்ம வந்து பத்திரிகை சுதந்திரத்தை நீங்க வந்து எதுக்கு பத்திரிகை சுதந்திரம்? எனக்கு இதுதான் சுதந்திரம். பத்திரிகை சுதந்திரன்றது வேற, நீங்க பேசுறது வேற. ஏங்க தனிப்பட்ட ஒருத்தவங்களோட அது என்னவா வேணா இருந்துட்டு போகலாம். அதுல வந்து ஒரு அளவுக்கு இப்ப இந்த டிஜிட்டல் உலகத்துல இப்போ ஓரளவுக்கு அது உள்ளார போகுது. ஆனா ரொம்ப டெப்தா போனீங்கன்னா இதுதான் வந்து நிலைமையா இருக்கும்ன்றதுதான்
இவங்க தான் கலாச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்தப்போ வந்து புசி ஆனந்த் அவர்கள் வந்து இங்கே போய் நாங்கள் வீரப்பா மாதிரி ஏதோ காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க வந்து எல்லாம் இதாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இவர் எங்கே போய் ஒளிஞ்சிருக்காரு இது தெரியல. அது பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும் அந்த இடத்துல இவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல தான் சேஃபாக ஒளிஞ்சிருந்தேன், நீ அங்கே போய் ஒளிஞ்சிக்கோ, தமிழ்நாடு போலீஸால பார்க்கவே முடியாது. எனக்கு ஆனால் ஒரு டவுட்டாக இருக்கு. திருச்சி சூர்யா உங்களால் கைது பண்ண முடியுதுன்னா முக்தாரை கைது பண்ண முடியலையா? ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ டிலே, என்ன ரீசன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பீங்க எங்கேயாவது. என்னங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவரெல்லாம் தேட முடியாதா, அவரை பிடிக்கவே முடியாதா? யாரையும் நாளைக்கு காலையில செய்தி வருதா இல்லையான்னு பாருங்க. இல்ல நடுவில் கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு இல்லையே, சொல்லியிருக்காரு அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி வாங்குற வரைக்கும் அவரை வந்து இது பண்ணக்கூடாது. ஏன் அது அப்படிதான். அதுக்கு ஒருத்தர் வந்து இருக்காராம், கூட்டணி கட்சியில ஒருத்தர் இருக்காருல்ல நம்மள்ட்ட, அந்த தலைவர் அவரு சிறுத்தை. ஆமா, அவர் வந்து அவர் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் பக்கத்துல இருந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த சேனல்ல வந்து ஓபன் பண்ணி கொடுத்தது அவர் தான். இப்போ நான் உங்களுக்கு ரீசெண்டா கூட அவர் வந்து வன்னியரசு அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் போய் வந்து அவருக்கு போய் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சுட்டு இருந்தாரு. அவங்க தலைவரோட போய் போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாரு. அடிக்கடி இந்த மாதிரி போய் போட்டோ எடுத்துக்கிறது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட போய் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட போய் போட்டோ எடுத்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து மிரட்டப்பட்டாரு, அவரை வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தலைவர்களை என்கரேஜ் பண்றது ஃபேமிலியோட கூட்டு போறாங்க எல்லாம் தானே. அவங்க ஃபேமிலிக்கு தெரியாதா நம்ம மாதிரி ஃபேமிலி இருக்கு, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? இப்போ நம்மளாம் பேசுனா நம்ம எல்லாரும் ஃபேமிலியில் ஒத்துக்குவாங்களா இந்த மாதிரி? அதான் தெரியல. அதுதாங்க அதை இது பண்றதுக்கு தான் முன்னாள் முதலமைச்சர் போய் பார்த்தாரு, போட்டோலாம் போட்டாரு. அதுக்கப்புறம் போட்டுட்டு இப்போ உடனே அடுத்தடுத்து எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் போனீங்களா? இல்ல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அங்க போய் போட்டோலாம் போட்டு வருது. இத்தனை வருஷத்துல போல இப்ப ஃப்ரீயா இருக்காருன்னு சொல்லி இப்ப போயிட்டு எல்லாரும் வேணும்னே போய் வரீங்க, அவர் ஃப்ரீயா தான் இருப்பாரு, சும்மா தான் இருக்க போறாரு அப்படின்னு போய் போட்டோ எடுக்க போறீங்க. சும்மா இருக்காரு அவர் தான் டெய்லி காலைல அறிவாலயத்துக்கு வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போறாருல. அது வேலை, அது கடமை, அது ஒன்றும் வேலை கிடையாது. கெசட்ல நாங்கள் போய் கையெழுத்துலாம் போட்டு அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு போக போறீங்க, உட்கார போறீங்க, 4 பேர் வர போறாங்க, செக்யூரிட்டி வணக்கம் வணக்கம் ஐயா அப்படின்னு போறாரு. அது வாய மூடிட்டு சொல்ல போறாரு, இப்படி ஆகி போச்சு தலைவரே அப்படின்னு. நான் 5 வருஷத்துக்கு அவன் சொல்லிட்டே இருப்பேன், இப்படி ஆகி போச்சது சிவனே இருங்கடா கொஞ்சம் நேரம் அப்படின்னு. இன்னும் இதே மாதிரி நிறைய யூடியூபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் ஆபாசமா பேசுறது, இந்த கொச்சையா பேசுறது, இதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை கொஞ்சம் வந்து இந்த கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அந்த அளவுக்கு பேசாம நீ வந்து இதுக்கு யாராவது வந்து கருத்து சுதந்திரம் பயிர் விடுறதுக்கு வரும். இல்ல கருத்து சுதந்திரம், ஐயோ நடுநிலை பத்திரிகையாளர் முக்தார் நசுக்கப்பட்டார், அவருக்கு சிறை பிடிக்கப்பட்டார் அப்படிலாம் வந்து தயவு செய்து வராதிங்க. அதெல்லாம் வந்து அவமானத்திற்குரிய விஷயமா வந்து போயிடும். அவங்க பேசின பேச்சுக்காக தான் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட கிரெடிபிலிட்டியே போயிடும். அதுதான் சொல்றேன், அது இந்த மாதிரி நடக்கும். அதுவும் முக்தார் வந்து எக்ஸ்ட்ரீம், ரொம்ப ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சார். அவர் நிறைய பேரை வந்து பகச்சிக்கிட்டாரு. ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுனா அவர் 2 கேமரா எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு தேவையான ஃபுட்டேஜை மட்டும் அழகாக எடிட் பண்ணி உள்ளார வந்து போடுறது. அவர் ஏதோ பயங்கரமாக கேள்வி கேட்டு மடக்கி அவங்கள வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி. இப்போ அறம் கோபி இருக்கார்ல படம் எடுத்தாரு, அவரெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி தான் வச்சு பண்ணி விட்டோம். அவரை இது பண்ணி அவருக்கு ஒரு பேரு நீலசங்கி அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஒரு முத்திரை குத்தி அவரை வந்து இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க. அதுல இப்போ இந்த அளவுக்கு வந்து மாட்டீங்கன்னா அது அவரோட தம்ப்நெயில் அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கவே அருவருப்பா இருக்கும். கேட்குற கேள்வியா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஆபாசமா போகுது. பேசுற வார்த்தைகள்லயே ரொம்ப ஆபாசம் அப்படின்ற பல விஷயங்கள் அவர் மேல இருக்கு. அது நிறைய இருக்கு. ஆனா ஒரே ஒரு டவுட் தான், இன்னும் அவரை ஏன் கைது பண்ண முடியல, எப்படி அது பாசிபிள்ன்றது இன்னும் தெரியல. பாருங்க சிறுத்தைகளே, பாத்துக்குங்க. புகழ் அது என்ன தஞ்சமடம் அவங்க ஏதோ கொடுத்துருப்பாங்க, தஞ்சம் கஞ்சம் கொடுக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. தப்பு யார் பண்ணிருந்தாலும் அவங்க தண்டனைக்குரிய அளவு. அது அவரெல்லாம் கம்பல்சரியா பண்ணியா டிஃபால்ட் இல்ல, உங்க கூட சேர்ந்த பத்தியா அதான் என் ஃபால்ட்ன்ற மாதிரி. அடுத்தது ஒரு 18 ஆர்டிஸ்ட்க்கு காணா போயிருக்கு. என்ன கதை? காசு தேவைப்பட்டிருக்கும், எடுத்து வித்துருப்பான். 35,000 இருக்கலாம். இந்த ஏதோ சொல்லியிருந்தாங்களே முன்னாடி, கஞ்சா அந்த இதுவா ஏதோ எலி தின்றுச்சு, கொக்கைன் அந்த ஏதோ அனிலா அனில் இதாயிருச்சுன்னு சொன்னாங்களே, வயர் கடிச்சு விட்டுருச்சா? அனில் கரண்ட் இந்த மாதிரி அனில் கடிச்சிருச்சு, அனில் கடிச்சிருச்சு இது மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி எங்க ஒரு 18 ஆர்டிஸ்ட்க்கு காணா போச்சு?
கண்டுபிடிச்சு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. அது இந்த ஒப்பந்த ஊழியர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு பார்த்த வேலை இது. அவர் இதெல்லாம் கைட்டிட்டு போயிருக்காருனால ஏதோ கதை இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்க்னா அந்த டி ஃபோல்டர்ல இருந்த நிறைய விஷயங்கள் அதுல இல்ல மிஸ்ஸிங் அப்படின்றது தான் நியூஸ். இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சும்மா அப்படியே மனமாற்றம் கூடாது. எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு அதை காணா போச்சு இதை காணா போச்சுன்னு. என்ன நாங்களாம் கோர்ட்டு ஜெயிலெல்லாம் பார்த்து பயப்படுறாளா? நாங்கள் பயப்பட மாட்டீங்க. நாடகம் நாங்களாம் இவ்வளோ மிசா இசா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த கட்சி தான் திமுக. நீங்க சொல்றது யாருன்னு சொன்னது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கும் மிசாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன மிசாவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? திமுக சொல்றேங்க நானு. சரிங்க, நீங்க தனிப்பட்டு நீங்க மிசாவை பார்த்தவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவங்க அதுவும் ஜெயில பார்த்து பயப்படுறாங்க. நான் கிடையாது. 427 days நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, பயம் போயிருச்சு. ஒரு நாள் போனா பயம் இருக்கும். அதெல்லாம் முதல் நாளே உங்களுக்கு என்ன பயன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்படி படுத்திருந்தீங்க, என்ன பண்ணீங்க எல்லாம் பார்த்தாச்சு. தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமா பார்த்துட்டாங்க. அதனால இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்ட வேண்டாம். நீங்க டிஷர்ட் ட்ராக்கோட நீங்க இருந்ததை பார்த்து உங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. உங்களுக்கு என்ன கேசரி வந்துச்சுன்ற முதற்கொண்டு எல்லாருக்கும் இங்க தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்ப பேட்டி கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? நீ அப்புறம் திருப்பி என்கிட்ட தானே வருவீங்க. நான் எதுவுமே சொல்லலையே. சொல்லலைங்க, கேட்க வேண்டியது என் கடமை. ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு தானே சொன்னேன். இப்ப நீயே வர குறுக்குல ஆடு காணாம போச்சா இல்ல காணாம போன மாதிரி கனவு கண்டியா? காணாம போயிருச்சு. இல்ல, அந்த பழிய திருப்பி என் மேல தூக்கி போடுவீங்க. கேட்டா எனக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அவர் அது சொல்லவே இல்லையேங்க, எதுவுமே சொல்லலையேங்க. நான் சொல்லிக்கிறேங்க அதுக்கு முன்னாடியே நீங்க அங்கதான் வருவீங்கன்னு. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் சொல்லாம வாயை திறக்காம இருந்தா நீங்க வருவீங்க. சிக்கினியா? நீயே சிக்கிக்கிட்டியா? இங்க வா. இப்ப இந்த 18 ஆர்டிஸ்ட்க்கு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும். இல்லன்னா ஒவ்வொன்னா நான் எடுப்பேன். அதுல இன்னொன்னு பார்த்தேன், அதோட நகல் டேட்டா எல்லாமே தனியா இருக்குது அப்படின்ற மாதிரி. எது இருக்குதா? அப்ப திருடினது வேஸ்டா? என்ன பங்கு மாட்டிக்கிட்டு? அது இல்லாம இது கரூருக்கு எல்லாமே பாட்டு எல்லாமே பாடினீங்களே, இப்போ உங்க ஆட்சியில மட்டும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. பேசிட்டு இருக்காங்க. நம்ம சத்தியமானவன் நியூஸ்ல சொல்லிட்டான். ஆமா, தனியா இருக்கு, மாத்தியோட பிரைவேட்டுக்கு மாத்திட்டோம். தூங்கி எந்திரிச்சு அவன் நினைக்கிறது தான் நியூஸ். தூங்கி எந்திரிச்சு கனவுல ஏதாவது வருதா அதுதான் நியூஸ்ன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் நியூஸ் போட்டுட்டு இருக்கான். இது இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா டெண்டர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதுல கொலாப்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட ஆவணங்கள் காணாமல் போகுது. இல்லாம பல விஷயங்கள் பல ஹையர் அத்தாரிட்டிஸ் போன ஆட்சியில் இருந்த அதிகாரிகள்ட்டலாம் பழைய அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஏதாவது இருந்தா எதையாவது கொடுத்து எதையாவது பண்ணுங்கயா, எதையாவது பண்ணி விட்டுறாதீங்கன்னு. ஆமா, கொண்டு வந்துருங்க, இல்ல எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிருங்க, எதையாவது பண்ணுங்க, மறைச்சிருங்க, ஏதாவது பண்ணுங்க, ஆனா கொண்டு குழியில தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா நியூஸ். அப்ப இந்த 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுல ஒன்றும் உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அதை கண்டுபிடிச்சு அதுல என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்றத வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே அறப்போர் இயக்கம் ஒரு 400 கோடி ரூபாய்க்கு இந்த ஊழல் நடந்திருக்குன்ற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டேட்டா படி போனாலே சிக்கிறது உறுதி. அப்ப இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்றத கண்டுபிடிச்சு இதுல மடை மாற்றுறாங்களாம். மின்வெட்டு ஆகுறதுன்றதுனால இதை மடை மாற்றுறாங்களா? மடை மாற்றுறதுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஹார்ட் டிஸ்க் காணாம போறதுக்கும் மின்சாரம் இங்க துண்டிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? கரண்ட் கட் ஆச்சுன்னா மக்கள் கேட்பாங்க, ஏங்க கரண்ட் கட் ஆச்சுன்னு கேட்க தான் போறாங்க. இந்த கரண்ட் கட் ஆனதுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போனது தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை கரண்ட் தான், ஹார்ட் டிஸ்க் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஹார்ட் டிஸ்க் தேவை இந்த கவர்மெண்ட்டுக்கு. அப்ப அந்த கவர்மெண்ட் அதை தேடுற வேலையை பார்ப்போம். அப்ப அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்ற டீட்டெயில் வர ஆரம்பிக்கும். அப்ப தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம டிஷர்ட் ட்ராக்கோட ஏறதுக்கான வாய்ப்புகளும் ஒழிச்சு வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? அதுதான் மூக்கு புடைப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். அப்ப அதை கட் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா உண்மையாவே யாரும் உங்களை கேட்கவே இல்லை. நீங்களா தான் வாலண்டியரா வண்டியில ஏறி இருக்கீங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி வண்டியில ஏறி இருக்கீங்க. அப்ப இப்பதான் ஆரம்பிப்பாங்க, ஓஹோ அப்படியா, ரைட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்பதான் சார்ஜ் ஷீட் நடந்துரும். கவலையே கூடாது. நீயே ரொம்ப ஆவலா இருக்கு. இல்ல ஆவலா இல்லைங்க, இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா 2021 இருந்து 2016 இருந்து 2021 ஏடிஎம்கே ஆச்சு. எவ்வளவு ஊழல், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டெண்டர்கள், அது ரோட் கான்ட்ராக்டா இருக்கட்டும், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஊழல்.
சரி 2016 2000 இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, திமுக வந்தால் தான் விடியல் கொடுக்கும், ஸ்டாலின் வந்தால் தான் விடியல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டு போய் ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டால் எடுத்துட்டு வந்து 2021 சரி எல்லாரையும் தூக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி. அந்த இது கொடைக்கானல் அந்த சம்பவமாக இருக்கட்டும், ஓபிஎஸ் தான் இருக்கட்டும், இவரு இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தான் இருக்கட்டும், கரூர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அந்த விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எல்லாருக்கும் தங்கமணி வேலுமணி அப்படின்னு எல்லாருடைய மணியையும் எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. தூக்கிட்டோம் ஓபிஎஸ். உங்க பக்கம் தூக்கி இருக்கீங்க, அது யாரு இல்லைன்னா அங்கிருந்து எதுவுமே இல்லை, ஒரு கேஸ் இல்லை, ஒரு கைது இல்லை, ஒரு ஊழல் பண்ணாங்கன்றதுக்கான எந்த விதமான ஆதாரம் எதுவுமே கொடுக்கல, எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. அது இப்படி ஏன் பங்காளி நானே காட்டி இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா ஏன் தோக்கடிச்சாங்கன்னு. இப்ப 2016 2021 ஒண்ணும் இல்ல, 2021 2026 வரைக்கும் ஒண்ணும் இல்ல. அப்ப மாத்தி மாத்தி நீங்க உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருந்திருக்கீங்க. அப்ப இப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த 2 இதுலயுமே என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப இவங்களை கைது பண்ணுங்க. அப்போ இடி வழக்கு இதெல்லாம் நீங்க இனிமே ஒப்படைக்க முடியாது. இந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தது இதெல்லாம் நீங்க இனிமே ஒப்படைக்க முடியாது. அப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்ப நீங்க 2 பேரும் இந்த ஆட்சியில எதுவுமே பண்ணிக்கல, இந்த கை இப்படியே வச்சுட்டு நம்ம இது பண்ணுவோமே, விளையாடுவோம்ல, நடுவுல நின்றுருக்குது, இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படி பார்க்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு வீழ்த்தி அப்படியே தான் இருக்கும், இப்படியே வச்சாட்டம் இப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தான் 2 பேரும் இருந்திருக்காங்க. இப்ப 3ஆவது ஒருத்தன் ரெஃபரி என்ன பண்ணிட்டு ஆட்டி பார்த்து ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டி பார்த்துட்டாரு. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையா இருக்கு. இப்போ அடுத்தடுத்த கேஸ் இருக்கு, இடி கேஸ், இது KN நேரு அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்கள் பட்டியல் எல்லாமே தயாராக ஆரம்பிக்கும். அப்போ அடுத்தடுத்து வழக்குகள்லாம் நடக்கும். அப்போ எங்கெல்லாம் நடந்த ஓட்டைகள் இருந்திருக்கு, கனிம வளத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குது, மின்துறையில் என்னெல்லாம் ஊழல் நடந்திருக்குது அப்படின்றது எல்லாமே மாட்டுவாங்க. சென்னை பொது சுகாதாரத்தில் என்ன நடந்திருக்கு, பொதுப்பணித்துறையில் என்ன நடந்திருக்கு, பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் மாட்டுவாங்க, சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஓய்வு பெற போற தருணத்துல இருக்காங்கல்ல, விட்டுறலாமே பாவம், உடம்பு சரியில்லாதவங்க. அதனால என்னங்க, நிறைய பைசா வச்சு வயசாயிருச்சு, அதனால இல்லை ஏன் வயசான போய் ஜெயில வயசா இருக்கலாமே, தப்பு கிடையாது. அங்க மெத்தையும் ஏசி எல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அந்த A1 A2 அந்த மாதிரி பெரிய கேட்டகரியில போட்டா கொஞ்சம் தருவாங்க, இருக்குது ஒரு பெட்டு ஒரு இது ஏதாவது தருவாங்க, அதுக்கு வசதிகள்லாம் இருக்கு. அப்புறம் உள்ள இவர் இல்ல, அப்ப உள்ள இருந்து புக்கு ஏதாவது ஒன்று எழுதி தியாகி ஆயிட்டாங்கன்னா மக்களுக்கு தெரியும் இவங்க யாருன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். ஏங்க ஏற்கனவே எழுதி வச்ச புக்கையே ஒருத்தனை ஒன்றும் படிக்கல, இவர் புதுசா புக் எழுதி எவனா படிக்க போறானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இவங்கெல்லாம் மக்கள் தாவேக்காவை நம்பணும் அப்படின்னா இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஊழல் அமைச்சர்கள் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்ற இதுக்கு முன்னாடி செய்த ஊழல் அமைச்சர்கள் பட்டியல், நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா வெள்ளை அறிக்கை, இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பார்த்து இந்த அமைச்சர்கள் MLAக்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா எந்தெந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாங்களோ, அது வயசானவங்க, தலைமையில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இவங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா இதை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க, பிளஸ் ஏற்கனவே ஊழல் பண்ணவங்கள நீங்க தோல் உரிச்சு காட்டுவீங்கன்றதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை அவங்க தாவேக்கா பண்ண வேண்டிய கட்டாயத்துல உறுதியா இருக்காங்க, பண்ணி ஆகணும். நாங்க பிஜேபி கூட போயிட்டு என்ன பண்ணுவீங்க? யாரு? திமுகவா? இப்போ அப்படி இப்படி இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கும். இடிலாம் எப்படி வரும்? இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கும். எப்படி வரும்? இடி வராது, எங்களுக்கு வருமான வரித்துறை இல்லையான்னு, என் லோக்கல்ல இங்க எதுவுமே இல்லையான்னு. ஏங்க எனக்கு பாஜக கூட இருந்தா இங்க சொன்னா நம்ப மாட்டாங்களா என்ன? நீ பாஜக கூட போனாலே உன்னை நம்ப மாட்டாங்க. அவன் சுடுதண்ணிலேயே கை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? அந்த மாதிரி இவ்வளவு பண்ணதுங்களுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? ஒன்னொன்னா நடக்கும். அப்படி நடக்கலன்னு தான் நம்ம சந்தேகப்படணும். இப்போ இந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம, யார் மேலேயும் வழக்கு போடாம அப்படியே ஃப்ரீயா விட்டாங்கன்னா அப்போ நம்ம தாவேக்காவை சந்தேகம் பண்ணணும். என்ன தம்பி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு அப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்க. அப்பயும் அவங்க பண்ணலன்னா அப்போ உறுதியா ஓகே, அப்போ எல்லாரும் ஒண்ணுதான்ற முடிவுக்கு மக்கள் வந்துருவாங்க. அந்த இடத்துக்கு தாவேக்கா நகராம இருக்கிறது நல்லது. சொல்றது இப்பயே எல்லார் கையிலையும் விலங்க போட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான். இப்பவேன்னு சொல்லல, இப்பவே இல்லை, தப்பு பண்ண யாரா இருந்தாலும் இல்லை, இது நடந்திருக்குன்றது உறுதிப்படுத்தி நீங்க வழக்கு பதிந்தே ஆக வேண்டும். ஏன்னா இந்த 10 வருஷமா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, இந்த ஆட்சியிலையும் எதுவும் நடக்கல, அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலையும் எதுவும் நடக்கலன்னு போது மக்களுக்கே சந்தேகம். என்னப்பா இந்த ஆட்சியில இருக்கும்போது இவ்வளவு ஊழல் சொல்றீங்க, இவங்களுக்கு இருக்கும்போது இவ்வளவு ஊழல் சொல்றீங்க, கொடநாடு சம்பவம்ன்றீங்க, கொலைன்றீங்க, ஆனா எந்த கைதும் நடக்கவே மாட்டேங்குது, அதுக்கு சம்பந்தப்பட்டவர் எடப்பாடின்றீங்க, ஆனா அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. ஒரு நாள் சட்டமன்றத்தை சொல்ற இரும்பு கரம் கொண்டு அடக்குவன்றாரு, ஒன்றும் பண்ணவே இல்லையே. செந்தில் பாலாஜி மேல 400 கோடி ரூபாய் ஊழல் சொல்றாங்க, ஆனா எதுவுமே நடக்கவே இல்லையே. KN நேரு மீது 1000 கோடி ரூபாய் ஊழல் சொல்றாங்க, எதுவுமே பண்ணவே இல்லையே. அப்ப நீங்க ஏதாவது பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் நடந்திருக்குன்னா நீங்க ஏதோ
உண்மைன்னா அதை காட்டுங்க, கைது பண்ணுங்க, இல்ல அவங்கள வந்து வழக்கு போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடிக்கோ வருமான வரித்துறைக்கோ நகர்த்துங்கன்றாங்க. இதுதான் நடக்கும். அப்படி நடக்காத பட்சத்துல தான் நம்ம சந்தேகப்படணும். கொஞ்ச நாள் ஆகும், ஒரு குறைஞ்சது 2-3 மாசமாவது, 6 மாசத்துக்குள்ள ஆகும். இந்த நடவடிக்கைகள்லாம் அவர் வரத்துக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள ஆகுன்றதுதான் உண்மை. அடுத்து நேற்று நம்ம பார்த்த 103வது பிறந்த நாள் வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள். அதுக்கு எங்க விழா ஏதோ நடத்திருக்காங்க, மேடைகிட எல்லாம் போட்டு ஒப்பாரி தானே. ஒருத்தர்ல 2 பேர்ல எல்லாருமே இது ஆக்சுவலா அது பிறந்த நாள் கூட்டம், கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டம்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய் எல்லாரும் வச்சது ஒப்பாரி தான். அதுலயும் நம்ம கோபால், ஆமா, மீசக்காரர் வந்து நீங்க சொல்லிட்டீங்க இருக்காரு 6 மாசம் வரைக்கும் விட்டுருவேன்னு. நான் விட மாட்டேன். சரி, என்ன பண்ண போறேன், டெய்லியும் அழ போறேன், தினம் அழ போறேன் நான். இல்ல அது சொல்லிட்டாரு, ஏதோ வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம், அது லைட் கிட்டலாம் அதிகமா போட்டிருக்கனால அது ஒரு மாதிரி வேர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி அழுகிற மாதிரி தெரியும். இல்லைன்னா வீடியோ போட்டு அழுவ. நான் பேச மாட்டேன், மீசையே பேசும். இல்லைன்னா வீடியோ போட்டு திடீர்னு வந்தா மண்ணள்ளி போட்டுட்டா இனிமே எப்படி சம்பாதிக்கிறது. 2 கோடி பேர் 5000 ரூபா வாங்கினாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல. அது ஒன்று சொல்லியிருக்காரு. வேற என்னன்னா, யார் 10ஆம் தேதி ஜோசியம் பார்த்து கொடுத்தாருன்னு தெரில, அந்த நாள் வந்து கொடுத்தாங்கன்னு தெரில. பதவியேற்ற நாள்லேருந்து தினம் ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்லை வந்து கொலைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் 40 நடந்திருக்குது. இந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்ன எத்தனை நடக்க போகுதுன்னு தெரியல. வீட்டுக்கு போகிறதுனா அவருக்கு சொல்கிறாரா? ஆமாம், தெரியல அவருக்கு. கருமை எவனாவது பண்ணுவாங்க. இல்லை போகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது நடந்துற போகுது. எத்தனை எண்ணிக்கைகள் வந்து இன்னும் இது முடிகிறதுக்குள்ள எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியல. உண்மையாவே அசிங்கமாக தான் வருது வாயில, சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக உட்காந்துருக்கு. மூர்த்தி அவர்கள் இல்லைங்க, மூர்த்தி அது ஓகே, அது வருவோம். இந்த 20 நாள்ல நடந்ததெல்லாம் சரி ரைட், ஆமா நடந்திருக்கு, இல்லைலாம் சொல்லல. 5 வருஷமா நீ என்ன இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் தான் நடக்காத, நீ தான் பத்திரிக்கைன்னு ஒண்ணு நடத்துற, உனக்குன்னு 2-3 பேரை வச்சிருக்க, நீ கரை வெட்டி கட்டாத அந்த கட்சிக்காரன்ற, அப்புறம் உன்னை என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீங்க ஏன் அதை நக்கீரன்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? திமுகன்னு வச்சு நடத்திட்டு போயேன், அந்த பத்திரிகைக்கு பேரே திமுகன்னு வச்சுட்டு நடத்திட்டு போயேன். 2 ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுதாங்க, ஏன் பேரை மாத்திர வேண்டியதானே? எல்லாம் ஒண்ணுதாங்க. ஆனா பேர் மட்டும் இப்படி வச்சு பாறான். ஆனா பேசுற விஷயங்கள் பூரா வந்து இந்த ஒன் சைட்ல எதுவுமே இருக்கு. இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல, இந்த ஆட்சியில எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு தான் 5 வருஷமா நினைச்சது. இப்பதான் இந்த 20 நாளா தான் தெரியுது அவருக்கு நாட்டுல கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இப்பதான் தெரியுது. இந்த நாள் தான் குறிச்சு கொடுத்தாங்களாமா? அது அவர் வீட்டுல இந்த ஏதோ நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினார்ல ஐயரை வச்சு, அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இல்ல அவங்களுடைய தலைமை இருக்குல்ல, நம்ம கட்டம், அந்த கட்டம் எல்லாம் யாரு போட்டு கொடுத்தாங்க, எந்த ஜோசியக்காரன் ஜாதகம் எல்லாம் வாங்கி யார் வந்து இவங்கெல்லாம் வேட்பாளரா நிறுத்த சொன்னாங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் போய் கேட்க வேண்டியதானே? 5 வருஷமா முடியாதவங்க இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஒரு 25 நாளா தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கோபால் அவர்கள் வந்து பேசுறதெல்லாம் வந்து வன்மத்தின் உச்ச வன்மன் கூட சொல்ல முடியாது, ஒரு அழுகுரல், அவ்வளவுதான். அதுதான் அதுல இருக்கக்கூடியது. அழுகிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இங்கிலீஷ்ல அது ஒரு வார்த்தை வரும், ஒரு மாதிரி ஆயிட்டா சொல்லுவாங்கல்ல, படபடப்புன்றது ஷிவரிங், முடியாது, அது என்ன பண்றதுன்னே தெரியல, டிப்ரெஷன், என்ன பண்றது, எப்படி இந்த இதை ஓட்ட போறோம்னு தெரியலையே, எப்படி நம்ம வாழ போறோம் தெரியலையே, முக்தாரை வேற கைது பண்றாங்களே, அடுத்து நம்ம பக்கம் வந்துருவாங்களோ. ஒரு மாசம் கூட ஆகலையேங்க, அதுக்குள்ளே எங்க இப்படி அழுகுறாங்க? ஒரே மாசத்துல இவ்வளவு அழுக, இன்னும் 5 வருஷம் இப்படி இதுல பாருங்க, கூட்டணி கட்சியில வேற இந்த பக்கம் வந்துருச்சு, இவங்களுக்கு கூட இனிமே சப்போர்ட் இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேற வந்து இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நேற்று மைக்கு கிடைச்சோன்னா வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்ப நீங்க கேட்ட மூர்த்தி அவர்கள் வந்து அவரு தான் உண்மையை பேசியிருக்காருங்க. திமுக தோத்ததுக்காக திமுக காரன் தான் அப்படின்றத அவரு தான் உண்மையை வந்து ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதுல்ல, அவரு வந்து ஒரு கோடி கணக்குல வச்சு கல்யாணம் பண்ணவரு. திமுக அதான் இதாண்டா நம்ம தோத்ததுக்கு காரணமே. என்னடா கை தட்டுறீங்க? ஆமாண்டா, அப்படிதான்டா தோத்துருக்கோம். கரெக்டா, நம்ம தோத்தது கரெக்ட் தான்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவரெல்லாம் ஒரு காரணம் தான். அவரும் தான் வந்து ஒரு பெரிய அமைச்சர்,
நாம தான் மதுரைக்கே நம்ம தான் நானு அவங்க அவர் மேலே ஒரு 1000 கோடிக்கு இருக்கு இருக்கு. யார் அவரு வந்து அண்ணாமலை கூட கொஞ்சம் இணக்கமானவர். ஏதோ ஒரு பத்திரம் முடிச்சு கொடுத்தாரு, அண்ணாமலை இடத்துக்கே போல வீட்டுக்கே போயிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க அவர்கிட்ட மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாம் அவர் மேலேயும் வந்து இருக்கு. அப்புறம் அவரு வந்து இந்த ஒரு கல்யாணம் பண்ணாரு, அவங்க வீட்டுல யாருக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்க கல்யாணம் பண்ணாரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம், பல கோடி ரூபாய் கொடுத்து அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமா முடிச்சிருக்காரு. அப்பவே வந்து நிறைய பேர் வந்து இது தேவையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு அவர் மட்டும்தான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க நம்ம தாங்க காரணம், இதுதாங்க உங்க தலைவர் கேட்கிறாரு, நம்ம தோத்ததுக்கு என்ன காரணம், நம்ம தான். அது இல்ல, அந்த வேணாம், வேற ஏதாவது சொல்லு. அதாங்க உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் காரணம், வாட்ஸ்அப் காரணம், டெலிகிராம் காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. ஏன் உதயநிதி சபரீசன் காரணம் கூட சொல்லுங்க. திமுக காரணம் சொல்லாது, அதுவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கான் உள்ளார. இது திமுக காரணம் சொன்னாங்க சபரீசன் அப்படின்னு. சபரீசன் தான் முக்கிய காரணம், நீங்களும் சபரீசன் தான் முக்கிய காரணம். நீங்க வந்து பெண் அமைப்பு மூலியமா கொடுத்த ஆட்களை நிறைய பேரை வந்து எம்எல்ஏவா நிக்க வச்சோம், நிறைய பேர் வந்து தோத்துட்டாங்க. நீங்க வேற யாராவது நிக்க வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பீங்க. இவங்களா டிசிஷன் எடுத்து தோக்குறது வேற. ஒரு அமைப்பா ஒருத்தவங்க கொடுக்குறாங்களா, ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து இது இவங்க சரியா இருப்பாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க தோத்துட்டாங்கன்னு போது அது தன்னுடைய சொந்த மருமகனாகவே இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகும்ல. அதனால அந்த பஞ்சாயத்தும் வந்து நீங்களே தோத்துருக்கீங்க, அப்புறம் என்ன வந்து இன்னொருத்தவங்க எழுதி கொடுத்து வேற வேட்பாளர், அதையும் அவங்க தானே சொல்லியிருக்காங்க, நீங்க நில்லுங்க குளத்தூர்லயே நில்லுங்கன்னு. அவருக்கு என்ன கோவமோ மருமகனுக்கு இவர் மேல, ஒழுங்கா கொடுத்துருப்பாரு ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு, வேணான்னு இருப்பாரு, இல்ல எம்பி ஏதாவது கேட்டிருப்பாரு, அப்புறம் பாத்துக்கலான்னு இருப்பாரு. சரி, அந்த கோவத்துல ஐயா அவர் குளத்தூர்ல நின்னா தோத்துருவாரு, கன்ஃபார்மா தோத்துரு, குளத்தூர்ல நீங்க நின்னா கன்ஃபார்மா ஜெயிச்சிருக்கீங்களா, நின்றுங்க அப்படின்னு இருப்பாரு. முடிஞ்சிருச்சு. இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது ரெண்டே சின்ன செய்திகள் மட்டும்தான். கீர்த்தனா அவர்கள் தூத்துக்குடியில இருக்காங்கல்ல, தொழில்துறை அமைச்சர். அவங்க புதுக்கோட்டையா? தூத்துக்குடிக்கு ஸ்ரீநாத். ஆமா, சாரி, ஸ்ரீநாத் இல்ல, சிவகாசி. சிவகங்கைன்னு நினைக்கிறேன். சிவகாசி தான் நினைக்கிறேன். சிவகாசி தான் வந்து அவங்க அந்த பட்டாசு தொழிற்சாலை அந்த இது எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கதான் ஒரு 4 கிலோமீட்டருக்கு வந்து ரொம்ப வருஷமா வந்து ரோடு போடாம இருந்தது. இப்போ வந்து சைன் பண்ணி அங்கே ரோடு போடுற கான்ட்ராக்டும் வந்து இது பண்ணியிருக்காங்க, வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். அது வந்து பண்ணிட்டு நல்ல விஷயம். இதே மாதிரி என்னென்னலாம் உங்க பகுதிகளில் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கேட்டு செஞ்சு கொடுங்க, மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். அப்புறம் 18,500 கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆமா, ஒப்பந்தமா இருக்கு. L&T லார்சன் அண்ட் டர்போ அவங்க கம்பெனிஸ்ல, அதுவும் நல்ல விஷயம். 8000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநாத் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, எங்கேயோ போயிட்டு ஒரு தொகுதியில நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. உண்மையா என்னன்னு தெரியல. அந்த தொகுதியில ஓட்டு போட்டவங்களுக்கு போய் நன்றி என்ன சொல்றாங்க, இவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சைட்ல தாவேக்காவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர், அதனால அவங்களுக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இல்ல ஒரு தொகுதியே மாத்தி தான் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. எந்த தொகுதி என்னன்னே தெரியாம தான் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வந்து இருக்காங்க. அதனால அது வந்து ஒரு பெரிய இதுவா வந்து பேசிட்டு இருக்கு. ஆமா, என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் இதுலேயுமே ஒரு இது அனுப்பியிருந்தாங்க, ஒரு ரிக்வஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க, இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. நிறையா பார்த்துட்டு இருக்கேன், இந்த பசங்க, அதாவது யங் ஏஜ் அந்த ஜென்சி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போட்டதே வேஸ்ட்டு, விஜய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, விஜய் எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம நம்பி ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு நிறையா வீடியோவாக போட்டு சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன உண்மையா என்ன ஏது அப்படின்றது கேட்டாங்க. என்ன 20 நாள்ல முடிவு பண்ணிட்டாங்களாமா விஜய் எதுவுமே பேசலன்னு? ஆமாம்மா, இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கிறதா வேணாமா? ஐயோ, அப்பவும் ஜென்சி இல்லை, அப்பவும் ஜென்சி இல்லை. ஜென்சியோட மைண்ட் செட் என்னன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஜென்சின்றவன் நம்மள மாதிரி கிடையாது, நம்ம 90s. ஓகேங்களா? நம்ம என்னன்னா இப்ப நமக்கு முன்னாடி 80s இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்னன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பூதாகரமா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பள்ளம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 70sல இருக்கவங்க இங்க பள்ளம் இருக்குப்பா, இங்க போனா விழுந்துருவேன்னு சொன்னா, அதை 80sல இருக்கவங்க ஏய் அங்க மாபெரும் பள்ளம் இருக்கான் அங்க போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்மள்கிட்ட வரும்போது எப்படி கன்வெர்ட் ஆகுமோ, அங்க பெரிய பள்ளம் இருக்கு, அதுல விழுந்தா நீ உள்ள போயிட வேண்டியது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அப்படியா அங்க பள்ளம் இருக்கா, அப்ப அங்க போக வேணாண்டா அப்படின்ட்டு இப்படி நான் வந்துடும். அடுத்து இருக்கிற ஜென்சி இருக்குல்ல, அங்க பள்ளம் இருக்கா, இருங்க நான் விழுந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் விழுந்து பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். ஆமா,
இல்லை இது நெருப்புடா தொட்டா சுடுனானா அப்படியா இருங்க அப்படின்ட்டு அவன் தொட்டு பார்ப்பான், ஆமாம் சுடுது. இதைத்தானே நானும் இருங்க இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவன். அதாவது நீங்க சொன்னா கேட்கறவன் பேர் ஜென்சி கிடையாது, அது அவனா பட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் ஜென்சி. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அதை போய் நீங்க அவன்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரிடா இது இதை பண்ணணும்னா அவன் நம்மள மாதிரி கிடையாது, நான் பாத்துக்கிறேன் சித்தப்பு சூது என்னன்னு எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவன் போயிட்டு இது நெருப்பு, ஆமா இது நெருப்பு எனக்கு தெரியும், என்ன இதுல கை வச்சா சுடும், எவன் சொன்னா அப்படின்னா நான் தான் சொல்றேன், நீ என்ன சொல்றது, ஆமா சுடுது இது நெருப்பு அப்படின்னு அவன் திருப்பி சொல்லுவான். அவன் தான் ஜென்சி. அதனால ஜென்சி வந்து இவங்க சொல்ற மாதிரி கிடையாது, இந்த மாதிரி புலம்புற இதெல்லாம் கிடையாது. அப்படியான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான், பிடிக்கலையா தக்காளி இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாத்தி விட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் அவங்களோட இதுவே தவிர இவங்க சொல்ற மாதிரிலாம் 2-3 அனுப்பி விட்டாங்க, ரெஃபரன்ஸ்லாம் அனுப்பி விட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அது சொல்லிட்டேன், இதெல்லாம் பழைய வீடியோங்க, இது ப்ரௌடு கொத்துசா இருக்கும். ஆமா அதுதான் திமுகங்கன்ட்டு அவரே புதுசா பேர் வச்சிருக்காங்க, நீங்க இன்னும் திமுகன்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்லங்க அது பழைய வீடியோன்றதுனால அப்படி சொல்லி ப்ரௌடு கொத்தூஸ் தான். திமுகல இருந்து இந்த 2K கிட்ட யாரா வந்தாங்க ஜென்சின்னு சொல்லி வந்தாங்கன்னா நீங்க அவங்கள வந்து நீங்க திமுக காரரோ அவங்க பேர் சொல்லி நீங்க கூப்பிடவே கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது. ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். ஏங்க அவங்களே வாலண்டியரா அதான் கேட்கறாங்க, எங்களை ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு சொல்லுங்கன்றாங்க, அப்புறம் சொல்லலைன்னா வருத்தப்பட மாட்டாங்களா? ப்ரௌடு கொத்தூஸ் ஜென்சி வந்து இந்த வேலைகள்லாம் இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். மற்றபடி இன்னும் அந்த மாதிரி அப்படி ஒண்ணுமே இல்லையே, நியூஸே இல்லையே. ஏங்க 20 நாள்ல எப்படிங்க ஒருத்தன் வந்து அதெல்லாம் ஓட்டு போட்டதே தப்பு, இவங்களை கொண்டு வந்ததே தப்பு அப்படின்னு யோசிக்க முடியும்? அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வருஷமாவது வந்து ஆக வேண்டாமா, இது ஆட்சியை கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா? இப்போ என்னைய வந்து அதிகாரி ஆக்கிட்டா நான் வந்து எல்லாத்தையும் ஆமா உங்களை வேற அதுக்கு வீடியோல வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமாமா பேசாம சிஎம் வந்து கார்த்திகை வந்து சிஎம் வைக்கிறீங்க, பேசாம சிஎம் அவருக்கு பக்கத்துல உங்ககிட்ட ஒரு 20 நாள் கொடுத்து பார்த்தா தெரியும் சட்டம் ஒழுங்கு என்ன லட்சம். நான் வேற இப்ப 200 ஊப்பி ஆயிட்டேன், வாங்கிட்டீங்க, ஒரு காசு வாங்கிட்டேன், 100 ரூபா கொடுங்களேன். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு வீடியோவும் பார்த்தேன், ஒசூர்ல எங்கேயோ அந்த மறைவான ஒரு பகுதியில் வந்து கஞ்சா புகையில் ஏதோ இது பிடிச்சிருந்தாங்க. போலீஸ் அங்கேருந்து வந்து அடித்து துரத்தி பிடிச்சி எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓரளவு எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்கன்றது தான் நான் பார்க்குறேன். சரிங்க, நல்ல விஷயம் தானுங்க. இப்போ நான் ஏதாவது நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைச்சு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ முக்கியமான நியூஸ் சொல்ல வரீங்கன்னு நினைச்சு கேட்டு. இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு இடம் இருந்தாலுமே அங்கே வந்து கரெக்டாக காவல்துறை யார் பொதுமக்கள் யாரோ சொல்லியிருக்காங்களா என்னன்றது தெரியல, உடனே வந்து அங்கே காவல்துறை வந்து அப்புறம் ஒரு வச்சிருக்காங்க. இன்னொரு வியூவர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல அன்னைக்கு, நேற்று பேசிட்டு இருந்தாங்களா, எல்லாரும் வந்து நீங்க எல்லாம் காரணம் ஜென்சி தான் காரணம், இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு காரணமே ஜென்சின்னு சொல்றாங்க. இருக்கலாம், ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது, அதை விட மிக முக்கியமான காரணம் இருக்கு, அது யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு, வருத்தமா இருக்குன்னு நீங்களாவது சொல்லுங்க என்னன்னு கேட்டப்ப அவங்க ஒரு 15 நிமிஷம் பேசினாங்க. நான் எதுவுமே பேசல, உங்களுக்கு தெரியும், அவங்க தான் பேசினாங்க. நான் ஹலோ அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். எப்படி நீங்க தானே கேட்டாங்க, ஆமான்னு மட்டும் சொன்னேன், 2 வார்த்தை தான் சொன்னேன். கடைசியா வைக்கும்போது ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லி 3 வார்த்தை தான் பேசினேன், மற்றதெல்லாம் அவங்க தான் பேசினாங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 80ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அதாவது விஜய் அவர்கள் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சு இந்த பூவே உனக்காக மாதிரி அவங்க சொன்ன படம், அது பூவே உனக்காகல இருந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க ஒரு மேல எங்களுக்கு பயங்கரமான கிரஷ் அந்த டைம்ல எல்லாம் இருந்துச்சு. அது அப்படியே மாறி 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 அவர் ஒரு அப்டேட் ஆகிட்டே வரும்போது அவர் மேல பயங்கரமா ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சது. அவர் இப்போ இன்னைக்கு சிஎம் ஆனோன்னா இன்னும் பயங்கரமா அது வந்து ஆகியிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை நான் வந்து சும்மா நான் மட்டும் சொல்லலை, என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் நான் பேசுனதுல தெரிஞ்ச விஷயம் இது. ஒரு முக்கியமான காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பெண் ஃபாலோயர்ஸ், அவங்களுமே மிகப்பெரிய ரீசன். எப்படி நீங்க ஜென்சியை சொல்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி பெண்களும், அதுவும் இந்த 80s 90sல இருக்கக்கூடிய பெண்களும் வந்து மிக முக்கியமான காரணமா வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணணும்னு சொன்னாங்க. 2 நாளா வந்து சொல்ல முடியல, இன்னைக்கு சொல்லிட்டேன். நிறைய பேர் இல்லை அவங்க அதாவது நிறைய பேர்னா சப்போர்ட்னு பார்த்தோம்னா இவங்க இங்க இருந்துன்னு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு 4-5 பேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஜெர்மனியில் இருக்காங்கன்னு ஒரு லேடி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க அப்பா இந்த ஃபேமிலி வந்து எல்லாமே உங்களோட ப்ரோக்ராம்லேருந்து எல்லாமே பார்க்குறோம், நல்லா இருக்குது, நல்லா இன்னும் இது பேசுங்கன்னு. இன்னொருத்தர் யூகேலேருந்து இது பண்ணார். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க
தமிழ்நாட்டு அரசியலை வந்து எங்க இருந்தாலுமே அது வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு, இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இதை பத்திலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வர வீடியோஸோ ரீல்ஸோ எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு அனுப்பி விட்டு இதை பத்திலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதுல வந்து நான் மிஸ் பண்ணது ஒண்ணே ஒன்று என்னன்னா, அந்த திருச்சி கூட்டத்துல வந்து வாழைத்தார் தொங்க வச்சிருந்தாங்கல்ல, அது நல்ல இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து பேசவே இல்லை. அது நியூஸ் சேனல்ஸ்லயே போட்டாங்க. இதுவே இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் பண்ணும்போது இதெல்லாம் அறுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க இந்நேரத்துக்கு. ஆனா இந்த கட்சி கூட்டத்துல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கட்டினபடியே இருக்கு. எந்த விதமான இதுவுமே வந்து சம்பவமே நடக்கலை அப்படின்றது உண்மையாகவே பெரிய விஷயம். ஏன்னா இந்த கூட்டத்தை தான் தற்கொலை, இதுதான் வந்து அடங்காத கூட்டம், இதுதான் மரத்து மேலே ஏறி நிற்கும், கரண்ட் கம்பத்தில் ஏறி நிற்கும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், இப்படி ஒரு கட்டுக்கோப்பான விஷயம், இந்த மாதிரி யாருமே எதுவுமே பண்ணலை அப்படின்றது ஒரு உண்மையாகவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான். அங்கே வெறும் குச்சி மட்டும்தான் இருந்திருக்கும். இதுவே வேற ஏதாவது நடந்துச்சுன்னா வெறும் குச்சி. இந்த கோபுரத்தில் பார்த்துறீங்களா, ஒரு இந்த பணமாலை போடுவாங்க, ஒன்று ஒன்றா பெரிய கடைசி அந்த கயிறு மட்டும்தான் அந்த விழும், பணம் ஒட்டுமொத்தமாக இருக்காது. அந்த மாதிரி தான் திமுக கூட்டத்திலாம் இருக்கும். அந்த போலீஸ்காரங்க எது கையை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஓயா இந்த ஆரஞ்சு பழம் இப்ப கிடைக்காது, ஆரஞ்சு பழத்தையும் ஆப்பிளையும் முடிச்சு ஊஞ்சல் ஆடுவாங்க. பிடிச்சி இழுத்தா கூட பரவாயில்ல, வாழை மரத்துல ஊஞ்சல் ஆடுறதுனால அவங்க கூட்டத்துல மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா கரும்பு, வாழை மரம், ஆப்பிள், ஆரஞ்சு என்னென்ன தொங்க வச்சிருப்பாங்க. ஆரஞ்சு எல்லாத்தையும் கோயம்பேடு மார்க்கெட்ல என்னெல்லாம் பழம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க வந்து இறக்கிற வேண்டியது. அவன் என்ன பண்றது, தலைவர் வேற ரொம்ப நேரம் பேசுறாரு, சைடிஸும் ஒன்னும் செட் ஆகல, ஒண்ணு பறி ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு ஆப்பிளையும் பறிச்சுட்டு வானோம்னா அவன் போய் ஒரு ஆப்பிள் எங்க பறிக்கிறது, ஒட்டுமொத்தமா உருவு. அந்த ஒரு வந்துருச்சுன்னு சொல்லலாமா, ஓரளவு வந்து கொஞ்சம் அந்த பக்குவப்படுறாங்கன்னு சொல்லலாமா, இல்ல இது நம்ம இப்படி பண்ணா படுறாங்கன்றத தாண்டி அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இது பண்ணா, ஏன்னா இதுல வரது எல்லாருமே மேக்சிமம் ஜென்சி லேடிஸ் அந்த மாதிரி வராங்க. அப்ப என்ன ஆகும்னா, இதனால நம்ம கட்சிக்கும் அசிங்கம், நம்மளும் வந்து இதே மாதிரி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ட்ரோல் பண்ணுவாங்க, அதனால இது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணமும் வந்து விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேரா போய் நிக்கும். நம்மளும் அது ஒரு மாதிரி தான் இருக்கும்ன்றது அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு ரீசனா இருக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணிருக்கோம், அப்ப நம்ம இதை பண்ணா நமக்கும் இதே மாதிரி நடக்கும், அதனால இதை வந்து இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, இதெல்லாம் நமக்கு எல்லாம் புழங்குற இடத்துல நம்மள வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு வாழை மரமா இருக்கட்டும், ஒரு வாழை தாரா இருக்கட்டும், ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் எதுவா இருக்கட்டும், எல்லாம் நம்ம காசு கொடுத்தா கடையில கிடைக்கக்கூடிய விஷயம். இதை போய் அல்பத்தனமா அதை போய் இழுத்துக்கிட்டாரு. அது இல்லாம அதுக்கு ஒரு சங்கோச்சமா இருக்குல்ல. அது என்ன சொல்றேன், இவங்களே பொதுவா ஒரு கருத்து தான் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா அதுக்கப்புறம் அது தூக்கி எங்கேயாவது போடுறதுக்கு அது வந்து அங்கதான் பிரச்சனை வரும். நீங்க ஒண்ணு கொடுக்க ஆரம்பிப்பீங்க, எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல, அது ஒரு பஞ்சாயத்து ஆகும். நீ பாட்டு கட்டினியா நீயே கைட்டி விட்டுரு, அது என்னமோ நீ பண்ணிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் கொடு, இல்ல செகண்ட் ஹேண்ட்ல வித்துரு, இல்ல எங்கேயாவது கொண்டு போய் போட்டுரு, முடிஞ்சு போச்சு. இந்த கூட்டத்துக்கும் அதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வருங்காலத்திலையும் இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க பழைய மீட்டிங் எல்லாம் வந்து குப்பையெல்லாம் எடுத்துருவாங்க, அது ஒரு இதுவா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பண்றாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அதையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா அடுத்த முன்னெடுப்புக்கு நல்லா இருக்கும். அந்த கட்சியோடைய ஒரு முக்கியமான ஒரு இதுல அந்த நிகழ்வுகள்லாம் வந்து இருக்கு. இந்த கட்சிக்கு கூட்டத்துக்கு இடம் கொடுத்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குப்பையெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாம இருக்கும்ன்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கிறோம். இப்போ கார்த்திக் தொடர்ந்து பேசுவோம். நாளைக்கு என்னென்ன செய்திகள்லாம் வருதுன்றதை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி. இந்த மார்க்கெட் வோல்ஃப் ஆப்பை 20 லட்சத்துக்கும் மேல மக்கள் நம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சத்திலையும் ஆயிரங்களையும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுடைய ஏர்னிங்ஸை அதிகமாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட் வோல்ஃப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.